வெல்கம் டு ருபி அண்ட் பீப் தமிழ். லாஸ்ட் வீக் அனாலிசிஸ்ல நம்ம சொல்லி இந்த கீ லெவல்ஸ்ல மார்க்கெட் நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. ஓப்பனிங் நல்லா வந்து ட்ரேட் செட்டப் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் வீக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம யூரோ யுஎஸ்டி ஓட டேவோட சார்ட்ல இருக்கும். டேவோட லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், டேவோட ஹை. இது டேவோட இன்டர்னல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது டேவோட மைனர் ஹை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இன்டர்னல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு 50% கரெக்ஷன் ஜோன்ல வந்துட்டு கரெக்ஷன் ஜோன பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்டினியூஸா வந்து லாஸ்ட் 2 டேஸா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபுல்லா ஒரு செல்லிங் பிரஷர்ல குளோஸ் ஆயிருக்கு. ஸோ வி எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் வந்து இந்த வீக்கும் வந்து நம்ம செல் சைட்ல தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம 4 ஹவர்ஸ்க்கு மூவ் பண்றோம். 4 ஹவர்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த 4 ஹவர்ஸோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த 4 ஹவர்ஸோட ஹை. இந்த ஹைய பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அதுவும். மார்க்கெட் 4 ஹவர்ஸோட இன்டர்னல் லோ இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, 4 ஹவர்ஸோட லோவுக்கு மார்க்கெட் வரும் அப்படின்றது தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் இது வந்து லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். 15 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது 15 மினிட்ஸோட ஹை. இது 15 மினிட்ஸோட லோ. 15 மினிட்ஸ் லோ எப்படி சொல்றோம்னா, 15 மினிட்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட லாஸ்ட் இன்டர்னல் பிரேக் ஆஃப் ஹைய வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு. ஸோ இந்த 15 மினிட்ஸ் ஹை டூ லோக்கு நீங்க ஃபிப் போட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 50 to 600 ஜோன டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழ இறங்கியிருக்கு. ஸோ பிளஸ் இங்க அடிஷனலா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ல ஒரு சப்போர்ட் எடுத்த ஒரு மார்க்கெட், இங்கேருந்து மேல போன மார்க்கெட் கீழ வரும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுச்சு. ஸோ மறுபடியும் மேல போன மார்க்கெட், அந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ண முடியாம ரெசிஸ்டன்ஸா மாறி, ஸோ அத பிரேக் பண்ணாம மார்க்கெட் திருப்பி கீழ வந்துருச்சு. ஸோ நமக்கு அடிஷனல் 2 விஷயம் தெரியுது. ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து இங்க ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. பிளஸ் இந்த ஸ்விங்க்கு 50 to 618 மார்க்கெட் பிரேக் பண்ணல. ஸோ அதனால உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, தாராளமா வந்து உங்களுக்கு 1:2 ரிவார்ட் கிடைச்சிருக்கும். ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தீங்கன்னா, இந்த 60 to 50 to 618 மார்க்கெட் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.